welcome back to CMA Asan. இப்போ நம்ம பார்க்க போகிறது class 20 of incomes which do not form part of total income. இதெல்லாம் exempted income அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இது CMA inter direct taxationல இருக்குது இந்த பேப்பர். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரிவிஷன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. Section 10 Subsection 23 BBG Income of Central Electricity Regulatory Commission. எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா கரண்ட், அதுக்கான ரெகுலேட்டரி கமிஷன் ஒன்று இருக்குது, அதோட இன்கம் எக்ஸம்டட். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23 BBH இன்கம் ஆஃப் பிரசார் பாரதி. இந்த ரேடியோ இருக்குல்ல, முன்னாடி இருக்கும்ல எஃப்எம் ரேடியோ, இப்போ இருக்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சொந்தமாக ஒரு ரேடியோ இது வச்சுருந்தாங்க, ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன், அதோட இன்கம் எக்ஸம்டட். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23C இன்கம் ஆஃப் செர்டைன் ஃபண்ட்ஸு. இந்த மாதிரி குறிப்பிட்ட நிதி. 23Dங்கிறது இன்கம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டு நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் ட்ரஸ்ட். செக்யூரிட்டைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போன சாப்டர்னு நினைக்கிறேன், அதனால இல்லை இந்த சாப்டரில் தான். இதோட டீட்டெயில்டு வீடியோ போய் பாருங்கள். செக்யூரிட்டைசேஷன் என்ன அர்த்தம்னு சொல்லியிருப்பேன். அதோட அந்த ட்ரஸ்ட்டோட இன்கம் எக்ஸம்டட். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23EA இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, நுகர்வோர் பாதுகாப்பு நிதி. இன்கம் ஆஃப் கிரெடிட் கேரண்டி ஃபண்டு. நான் என்னடா சில இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன், சில இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இதுக்கான தமிழ் அர்த்தம் வந்து நான் தெரிஞ்சது தான் சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழில் திருப்பி அதே இங்கிலீஷே படிக்கிறதுக்கு தெரிஞ்சது தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு தெரியலனா டீட்டெயில் வீடியோ இருக்கும்ல, அதை போய் பாருங்கள். நம்ம ரிவிஷன் கிளாஸ் தான் இது, அதனால் சீக்கிரம் முடிக்கலாம். இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, இன்கம் ஆஃப் கிரெடிட் கேரண்டி ஃபண்டு, ட்ரஸ்ட் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கிரெடிட் கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட்டு, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக கேரண்டி ஃபண்டுன்னு வச்சுருக்காங்க, கேரண்டி ஃபண்டு ட்ரஸ்ட்டுன்னு. அந்த ட்ரஸ்ட்டோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு செட்டப் பை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். மேலே சொன்ன அதே பாயிண்ட்டு, ஆனால் அது வந்து நிதி. இது அந்த நிதியை அந்த நிதியை உருவாக்குன ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு தெரியும், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் தெரியும், அதோட இன்கம், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஆஃப் டெபாசிட்ரிஸ், அதே தான் இங்கே வந்து டெபாசிட்ரிஸோடது இன்கம். இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேயே சாதாரணமாக ஒன்று இருக்குது, அதை செட்டப் பண்ணது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் அதோட இன்கம், அதை இது பண்ணது டெபாசிட்ரியாக இருந்தால் அதோட இன்கம், எல்லாமே எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் கோர் செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டு, இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுக்குனான கேரண்டி, பாதுகாப்புக்கு கேரண்டி ஃபண்டு தான் அதுதான் நினைக்கிறேன், கேரண்டி ஃபண்டு, அதோட இன்கம் எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு எதில் விட்டோம், கோர் செட்டில்மெண்ட் கேரண்டி ஃபண்டு. இன்கம் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. வெஞ்சர் கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லை, இந்த படத்தில் சூரிய போட்டலில் கூட சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க, புது ஐடியா, புது செக்டரில் போகிறாங்க அப்படின்னா ஐடியா அவங்களோட தான் இருக்கும், ஆனால் அது ஃபண்டு, அதோட ஃபண்டுக்காக வேறு ஒரு பெரிய முதலாளிகளை சார்ந்திருப்பாங்க, அவங்க அதுக்கான ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பெரிய கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பேர் தான் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. அதோட அந்த இன்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எக்ஸம்டட். However, with effect from assessment year 2016-17, the exemption is not applicable to any income of a venture capital company or venture capital fund being an investment fund specified in class A of the explanation to section 115 UB. ஆனால் இந்த அசஸ்மெண்ட் இயர்லேருந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனின்னு சொல்லப்படுறதோட இன்கம்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டு, அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செக்ஷன் 115 UBயில் குறிப்பிட்டிருக்கிற அந்த எக்ஸ்ப்ளனேஷன் குறிப்பிட்டிருக்க ஸ்பெசிஃபைடு கிளாஸ் ஏ, இதில் குறிப்பிட்டிருக்கிற அந்த கேபிட்டல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, அதோட இன்கம்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23 FBA நான் பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. நான் பிஸ்னஸ் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இவங்க பிஸ்னஸ் ஆக்சுவலாக பண்ணாமல் பேசிவ் இன்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி இந்த வர்ற அந்த மறைமுக பிஸ்னஸ் பண்ணாமல் வரக்கூடிய அந்த நான் பிஸ்னஸ் இன்கம், அதெல்லாம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் யூனிட் ஹோல்டர்னால் தெரியும், ஷேரு, ஸ்டாக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஒரு யூனிட்டுங்கிறது என்னென்னா ஒரு 100 ஷேர் அந்த மாதிரி கணக்கு, 100 ஸ்டாக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் ஹோல்டராக இருப்பாங்க, அவங்களோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு ஃபண்டு, மறுபடியும் ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபண்டு, ஏற்கனவே ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபண்ட் பார்த்துருக்கோம், இது மறுபடியும் ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபண்ட் எக்ஸம்டட். இது ஒரு அமெண்டட் செக்ஷன், நல்லா படிங்க. இன்கம் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு, அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, ரியல் எஸ்டேட்டுக்காக இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் டு யூனிட் ஹோல்டர் ஆஃப் அ பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு,
அதாவது பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டில் இருக்கிற யூனிட் ஹோல்டருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம் இருக்கு இல்லையா, அது எக்ஸம்டட். இன்கம் டு ஹோலி ஓன்டு சப்சிடரி டு ஆஃப் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் சாவரன் வெல்த் ஃபண்டு. அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இன்கம் ஆஃப் ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்களோட சப்சிடரி ஹோலி ஓன்டு சப்சிடரினா 100% ஷேர் வச்சுருப்பாங்க. அந்த சப்சிடரிக்கு ஏதாவது இன்கம் வந்துச்சுன்னா அது எக்ஸம்டட். அண்ட் சாவரன் வெல்த் ஃபண்ட் அவங்களோட பாதுகாப்பு இறையாண்மை பாதுகாக்கிறதுக்காக ஒரு நிதி வச்சுருக்காங்க, அதுக்கான இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் ட்ரேட் யூனியன் வர்த்தகம் ஒன்றியம்லாம் இருக்கு இல்லையா, அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் ஸ்பெசிஃபைடு ப்ராவிடன்ட் ஃபண்டு மேலே சொன்னது நம்ம ஏற்கனவே ப்ராவிடன்ட் ஃபண்டு பார்த்தோம், இது அதே மாதிரி இன்னொரு செக்ஷன். ஆர்பிஎஃப் சூப்பர் அனேஷன் ஃபண்டு, அப்ரூவ்டு கிராஜுவிட்டி ஃபண்டு, இதுக்கான எக்ஸம்டட்லாம் இன்கம்லாம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டு, எம்ப்ளாயிக்கு தனியாக ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு காப்புரிமை நிதி வச்சுருக்காங்க, அது. இன்கம் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைபு எஸ்டிக்கு வரக்கூடிய அந்த வருமானம், இது வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க. எஸ்டி எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் சிக்கிம் மாநிலத்தில் இருக்கிறவங்களோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டு கமிட்டி, இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்காங்க. விவசாய பொருட்களுக்கு உற்பத்தி இருக்கு இல்லையா, விவசாய பொருட்கள் அதை விற்கிறதுக்காகவே தனியாக மார்க்கெட் ஒரு கமிட்டி இருக்குது, அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் கார்பரேஷன் ஃபார் ப்ரமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சி ஆர் எஸ்டிபிசி, இது வந்து டைரெக்டாக எஸ்டியோட இன்கம் எக்ஸம்டட்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட நலனுக்காக ஒரு கமிட்டி ஒரு கார்பரேஷன் இருக்குது, அவங்களோட நலன்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். நெக்ஸ்ட்டு Section 10 Subsection 23BB Income of Corporation for promoting the interest of members of a minority community. அதாவது எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் அவங்க சமூகத்தில் குறைவான ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டினா முஸ்லிம்ஸ், நம்ம நாட்டில் வந்து முஸ்லிம்ஸ் கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்காங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவங்களோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்களோ அதுதான் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான நலன்களுக்காக ஒரு கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா, அவங்களோட நலன்களை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு கார்பரேஷன் இருக்குன்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் கார்பரேஷன் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென், இந்த மாதிரி ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகுறாங்க இல்லையா, அவங்களோட நலன்களுக்காக ஏதாவது ஒரு கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா அது எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார் ப்ரொமோட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்டியோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, முன்னாடி சொன்னது வந்து கார்பரேஷன், இது வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குன்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் ஸ்பெசிஃபைடு போர்ட்ஸ் ஃபண்டு கிடையாது, இதுக்காக இந்த மாதிரி குறிப்பிடப்பட்ட சில போர்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். சப்சிடி ரிசீவ்ட் ஃப்ரம் டீ போர்டு, டீக்காக தனியாக போர்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மானியம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மானியம் எக்ஸம்டட். அதே மாதிரி வேறு ஏதாவது போர்டு இருந்து அதுக்கு மானியம் வாங்கினாங்கன்னா அதுவும் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் மைனர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஎஃப்ஓஎஸில் படிப்போம், மைனருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அது எக்ஸம்டட். ஆனால் அது அவரோட டேலண்ட்னால வருது, அவரோட ஒரு ஆக்டிவிட்டி எம்ப்ளாய் பண்ணி வாங்குறாரு அப்படின்னா அது அவங்களோட கிளப் பண்ணுவாங்க. கிளப் பண்ணுறது எப்படின்னா, சாதாரணமாக அவருக்கு இன்கம் வருது அப்படின்னா பண்ணுவாங்க, ஆனால் அவரோட திறன்களை பயன்படுத்தி அந்த வருமானத்தை ஈட்டுறாருன்னா அது அவருக்கு தனியாக தான் டேக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் 1500 வந்து இப்போ லெஸ் பண்ணிடுவாங்க. இது நம்ம அந்த செக்ஷன் படிக்கும்போது புரியும். இன்கம் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் US 64, இந்த மாதிரி யூனிட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அது மூலமாக வர்ற இன்கம் எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் ஷேர் ஹோல்டர் ஆன் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ், பைபேக்னா தெரியும், இஷ்யூ பண்ணுறதுனா ஷேரை விற்று பணம் வாங்குவாங்க, பைபேக் பண்ணுறதுனா பணத்தை கொடுத்துட்டு ஷேரை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி பைபேக் பண்ணாங்கன்னா அது மூலமாக வர்ற ஏதாவது இன்கம் ஷேர் ஹோல்டருக்கு வந்துச்சுன்னா அது எக்ஸம்டட். கேபிட்டல் கெயின் ஆன் கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் அர்பன் லேண்டு, இந்த மாதிரி அர்பன் லேண்ட்லாம் இருக்குல்லையே அதை கட்டாயமாக அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலமாக வர்ற அந்த கேபிட்டல் கெயின் அது எக்ஸம்டட். இன்கம் ஸ்பெசிஃபைட் இன்கம் அரைசிங் ஃப்ரம் எனி இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டு, இந்த மாதிரி உலகளாவிய எல்லா நாடுகளுக்குமான ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் ஏதாவது நடத்துகிறாங்க, செஸ் போட்டி நடத்துகிறாங்க, இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் செஸ் காம்படிஷன் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நடக்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ஈவெண்ட்லேருந்து வரக்கூடிய இன்கம் எக்ஸம்டட். கேபிட்டல் கெயின் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் லேண்ட் பூலிங் ஸ்கீம் ஃபார் ஆந்திர பிரதேஷ், நிலம் கையகப்படுத்தும் திட்டம், இது மூலமாக அந்த நிலம் கையகப்படுத்தும் திட்டம் மூலமாக ஒரு இன்கம் கேபிட்டல் கெயின் வருது. ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் லேண்ட் பூலிங் ஸ்கீம் மூலமாக ஆந்திர பிரதேஷில் இருக்கிற அந்த இதுக்கு மூலமாக கேபிட்டல் கெயின் இன்கம் வருது அப்படின்னா அது எக்ஸம்டட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிவைவல் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் சப்சிடரி கம்பெனி,
மாதிரி இபி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, மறுகட்டமைப்பு செய்கிறாங்க, ரிவைவ் பண்ணுறாங்க, அது மூலமாக இன்கம் வருதுன்னா எக்ஸம்டட். இன்கம் ஆஃப் அ நான் ப்ராஃபிட் பாடி ஆர் அத்தாரிட்டி ஸ்பெசிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ஜிஓ இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட இன்கம் எக்ஸம்டட். ரிவர்ஸ் மார்ட்கேஜ். மார்ட்கேஜ்னால் இதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மார்ட்கேஜ்னால் என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் அடகு வைக்கிங்க. மார்ட்கேஜ்னால் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு அடகு வச்சு உங்களுக்கு லோன் தருவாங்க. ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னால் நீங்கள் அடகு வச்சுருப்பீங்க, ஆனால் பேங்க் உங்களுக்கு பணம் தந்துட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்கு அப்ளை ஆகும். இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பேங்க்கில் வீடை அடகு வச்சுருப்பாங்க, பேங்க்லேருந்து பணமும் தந்துட்டுருப்பாங்க. அவங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது, இந்த 100 வருஷம் அதை கடந்த பின்னார அதை வந்து அந்த வீட்டை அவங்க எடுத்துக்குவாங்க, பேங்க் எடுத்துக்குவாங்க, பேலன்ஸு அந்த அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம் ரிவர்ஸ் மார்ட்கேஜ். அது மூலமாக வர இன்கம் எக்ஸம்டட். நியூ பென்ஷன் ட்ரஸ்ட்டு, அது மூலமாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர இன்கம் எக்ஸம்டட். ஸ்பெசிஃபைட் இன்கம் ஆஃப் நோட்டிஃபைடு பாடி, இந்த மாதிரி குறிப்பிடப்பட்ட ஏதாவது ஒரு பாடி இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குன்னா அதோட இன்கம் எக்ஸம்டட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெட் ஃபண்டு, கட்டமைப்புக்காக ஒரு கடன் நிதி இருக்குது அப்படின்னா அது எக்ஸம்டட். இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அது மூலமாக வர வருமானம். ஸ்டோரேஜ் ஆஃப் க்ரூட் ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கான வருமானம் ஏதாவது வந்துச்சுன்னா. சேல் ஆஃப் லெஃப்ட் ஓவர் ஸ்டாக், மிச்சம் இருந்த க்ரூட் ஆயிலை விற்றுட்டிங்கன்னா அது மூலமாக வந்து வருமானம். அப்போ இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாக க்ரூட் ஆயிலை சேல் பண்ணிங்கன்னா அது மூலமாக வர வருமானம் எக்ஸம்டட் கிடையாது. நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், மிச்சம் இருக்கிறது அதாவது சேல் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் ஸ்டாக்கை வந்து இது சேல் பண்ணலாம், அதெல்லாம் வர வருமானம்லாம் எக்ஸம்டட். டேரெக்டாக சேல் பண்ணிங்கன்னா அது எக்ஸம்டட் கிடையாது. இன்கம் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் லிமிடெட், இந்த மாதிரி பெட்ரோலியம்க்குன்னு ஒரு லிமிடெட் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது, ரிசர்வ்ஸ் லிமிடெட் இருக்குது, அதுக்கு வர வருமானம் எக்ஸம்டட். ஈக்குவலைசேஷன் லெவி, இது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம். இப்போ சும்மா இதோட டேர்ம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஈக்குவலைசேஷன் லெவி இருந்துச்சுன்னா அது எக்ஸம்டட். எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்டட் டு எக்ஸம்டட் இன்கம், இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து P&L எப்படி போடுவோமா, P&L வந்து இன்கம் இங்கே இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இங்கே எழுதுகிறோம். இப்போ இந்த இன்கம் வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து ஒரு 100 ரூபா இருக்குது, இந்த இன்கம் எக்ஸம்டட்னு சொல்லிட்டிங்கன்னா 100 ரூபாயும் போயிட்டு உங்களுக்கு இன்கம் வந்து இங்கே 0. இப்போ இந்த 100 ரூபாய்க்குன்னு செலவு பண்ண ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த எக்ஸம்டட் ப்ரொவிஷன்ஸ்க்கு முன்னாடி பார்ப்போம். இங்கே 100 ரூபான்னு இருக்கும், இங்கே 50 ரூபா இருக்கும், ப்ராஃபிட் வந்து 50 ரூபா இருக்கும் இல்லையா. இப்போது இந்த இன்கமே எக்ஸம்டட்னு சொல்லிடுறாங்க. இந்த 100 ரூபா இங்கே வந்து லெஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்கமே வரப்போகிறது இல்லை. இங்கே இன்கமே இல்லாத போது நீங்கள் போய் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுவீங்களா? அதாவது இன்கமே இங்கே இல்லை, அப்படிங்க போய் எப்படி எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணுவீங்க? அதாவது இங்கே 0 போட்டுட்டு இங்கே ஒரு 50 போட்டிங்கன்னா லாஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு வருமானமே இல்லை, லாஸ் எப்படி காட்டுறீங்க? அதனால் ஒரு எக்ஸம்டட் இன்கம்க்கு அதுக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது, P&L காட்டக்கூடாது. அதுதான் இதுக்கு அர்த்தம். எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸம்டட் இன்கம், அதை வந்து அலோடு கிடையாது. எக்ஸம்டட் இன்கமோட எக்ஸ்பெண்டிச்சர் நாட் அலோடு. அதுதான். அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் நியூலி எஸ்டாப்ளிஷ்டு யூனிட்ஸ் இன் SEZ, அதாவது புதுசாக ஏதாவது ஒரு யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க SEZ பொறுத்த வரைக்கும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை பொறுத்த வரைக்கும், அது மூலமாக அதில் வர்ற வருமானம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அதெல்லாம் எக்ஸம்டட். இது ரொம்ப டீட்டெயில்டு ப்ரொவிஷன், இது லாஸ்ட் கிளாஸில் தான் நடத்தினேன், இதை நல்லா பாருங்கள். ஓகே, இதோட இந்த ரிவிஷன் கிளாஸு முடியுது. இன்னும் இருக்கா? ஆமாம், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேல்ரி பார்க்க போகிறோம். மேஜர் 5 ஹெட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் அடுத்து வர வீடியோவை ரொம்ப தரவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும், நானே சொல்கிறேனே. இப்போ இந்த எக்ஸம்டட் இன்கம் பார்த்ததெல்லாம் ரொம்பவே வேகாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசியில் படிச்சுக்கலான்னு மட்டும் விட்றாதீங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணினாவது விடுங்க. நான் என்ன சொல்வேன்னா, எப்போவுமே எதுவுமே உங்களுக்கு ஒரு டஃப்பாக சாப்டர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு அதை படித்தோன்னே என்ன ப்ரொவிஷன், உங்களுக்கு என்ன வேர்டு ஞாபகம் வருதோ அது ஒரு நோட் எடுத்து எழுதிடுங்க. நீங்கள் பின்னாடி ரிவைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது கஷ்டம் பின்னாடி பார்த்துக்கலான்னு மட்டும் எந்த ஒரு சாப்டரையும் விடாதீங்க. பிஜிபிபியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பண்ணுற தப்பு அதுதான். அது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. கடைசியில் வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாது, டைம் கம்மியாக இருக்கிறதுனால மண்டையிலையும் ஏறாது. அதனால் இப்போ வேகாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். அடுத்த 5 ஹெட்ஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 5 ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரியும் பிஜிபிபியும் முடிச்சுட்டா மொத்த 5 ஹெட்ஸுமே ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு சேலரி பார்க்க போகிறோம். நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சேலரி சாப்டர் பார்க்கலாம். ஓகே, டவுட்னா ஏதாவது கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.